மிகுந்த மகிழ்ச்சி. தம்பி சூப்பரா பாடினது. எங்க போயிட்டு சூப்பர். பாடினவங்க நீங்களா? பாடினவங்க கரையில உயர்த்துங்க. பாடினவங்க பாட்டு பாடினவங்க கரங்களை உயர்த்துங்க. மைக்கில் பாடினவங்க, அதாவது பாடியும் உதவி செய்யலாம், பாடாமல் உதவி செய்யலாம். புரியல? பாடியும் உதவி செய்யலாம், பாடாமலும் பாட்டு நல்லா இருந்துச்சு. கர்த்தர் நல்லவர். உங்களோடு இருப்பது மகிழ்ச்சி. கவனிங்கள், இது 5வது நாள் ஜெபம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை வரவங்க எல்லாம் பார்வையாளர்கள், ஜெபத்துக்கு வரவங்க பங்குதாரர்கள். ஞாயிற்றுக்கிழமை வரவங்க எல்லாம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வரவங்க, இந்த ஜெபத்துக்கு வரவங்க தான் கிரிக்கெட் ஆட வர்றவங்க. எது கடினம்? பார்ப்பதா விளையாடுவதா? People are coming on Sunday morning, they are spectators. People come for the prayer, they are partakers. சொல்லுங்க, நான் பார்வையாளர் அல்ல, பங்குதாரர். பார்வையாளர்கள் போகிறதும் வருகிறதும். நோவின் பேயில 2 மரம் இருந்துச்சு. ஒன்னு காகம், இன்னொன்று புறா. இந்த காகம் போகிறதும் வருகிறதும். ஆனா புறா அந்த பேழைக்குள்ளே இருக்கும். கரங்களை உயர்த்தி அது வெளியே போவாது. அப்படி வெளியே விட்டா கூட திரும்ப பேழைக்குள்ளே வந்துடும். சொல்லுங்க, நாங்கள் காகங்கள் அல்ல, நாங்கள் புறாக்கள். ஆமே. அது இன்னொரு ஊழியம் கூட பண்ணுச்சு. அது என்ன ஊழியம் பண்ணதுன்னா, தண்ணீர் வற்றி போயிட்டு என்ற நற்செய்தியை அந்த நோவாவுக்கு கொண்டு வந்தது. ஆமென் சொல்லுங்க. நான் ஜெபிக்கிறவர்கள் மட்டுமல்ல, நான் ஜெபிக்கிறவர்கள் மட்டுமல்ல, மயக்கிறது நற்செய்தி அறிவிக்கிறவர்கள். ஆமென். ஆமா, இந்த பிள்ளைகளை பத்திரமா வச்சீங்க. அப்படி கண்டீரல் கண்ணுடைய மாதிரி இருந்தது. புரியலையோ? ஒரு வெளிக்கு புதியவளா இருக்கலாம். இருந்தாலும் கூட இந்த பக்கத்துல பிள்ளைகள் உட்கார வைங்க, தலைமையில கை வச்சோம் அடிக்காதீங்க. புரியுதா? இன்னொன்று டென்ஷன் ஆயிடுவான். சோ நேரம் குறுகி இருக்கிறது. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் சொல்கிற வார்த்தையில சொல்லுங்க. தேவனோடு செலவழிக்கும் நேரம் செலவழிக்கும் நேரம் அல்ல, அது முதலீடு செய்யப்படுகிற நேரம். The time that is spending with God, it is not spending, it is investing. சொல்லுங்க, உலகத்தில் செலவழிக்கும் நேரம் எல்லாம் செலவழிக்கப்படுகிற நேரம், தேவனோடு செலவழிக்கிற நேரம், முதலீடு செய்யப்படுகிற நேரம். முதலீட்டிற்கு இரட்டிப்பான வட்டி உண்டு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? The time that is spending in the world, spending, அது வயிற்றுக்காக, வாழ்க்கைக்காக, தேவைக்காக. இது தேவனுக்காக. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய காரியங்களை நீங்கள் செய்தால் உங்கள் காரியங்களை அவர் செய்வார். எல்லாம் முக்கியம். முக்கியங்களில் ஜெபம் முக்கியம். priorities and priorities. வேலை முக்கியம், சாப்பாடு முக்கியம், கணவன் முக்கியம், மனைவி முக்கியம், பிள்ளைகள் முக்கியம், அதுல ஜெபம் முக்கியம். நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து ஆர்டர் ஏற்றுக்கொண்டேன் 70ஆம் ஆண்டு. அப்போ எனக்கு வயசு 17. உண்மை சொல்வேனால் அந்த நாட்களில என்னுடைய வாழ்க்கையை ஜெபம்தான். காலை முதல் இரவு நேரம் வரை மணிக்கணக்காக. ஏன்னா பிரச்சனை இல்லை, உரிமை இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒன்று தெரியும், அன்றைய ஜெபம் இன்றைக்கு என்னை பாதுகாக்கிறது. சொல்ற, இன்றைய ஜெபம் நாளை ஆசீர்வாதம். தேவை இருக்குதோ இல்லையோ ஜெபம் பண்ணுங்க. தேவை வரும்போது ஜெபம் உங்களை பாதுகாக்கும். புரியுதா? தேவை இருக்குதோ இல்லையோ ஜெபம் பண்ணி வைங்க. இன்றைய ஜெபம் நாளைய பாதுகாக்கும். 32ஆம் சங்கீதத்துல 6ஆம் வசனம் இருக்குது. சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் என்னை நோக்கி விண்ணப்பம்
விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அணுகாது. படிப்பீங்களா? சொல்லுங்க. சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும், ஹலோ, பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி. அப்ப யார் ஜெபம் பண்ணுவா? யார் ஜெபம் பண்ணுவா? அந்த முதல வார்த்தை என்னங்க? தேவை உள்ளவனா பக்தி உள்ளவனா? சொல்ல. நான் தேவை உள்ளவன் தான், ஆனால் பக்தி உள்ளவன். தெரியுமா? ஒரு தேவை இன்னொரு தேவைக்கு பின்னாலே போகும். ஆங்கிலத்தில் பழமொழி இருக்கிறது, want went after want. கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. தேவை தேவைக்கு பின்னால்தான் போகும். அன்னைக்கு ஒரு சின்ன தேவை, அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னொரு தேவை, அதுவும் முடிஞ்சு போச்சு. இன்னொரு தேவை, அதுவும் முடிஞ்சு போச்சு. கல்லறை போகிற வரை தேவைகள் இருக்கும். ஆனா கல்லறைக்கு ஒரு தேவை இருக்குது இல்லையோ, கர்த்தர் இருப்பார். சொல்லுங்க. தேவைகளுக்கு முடிவே இல்லை. பிரசங்கம் செய்யப்பட்டிருக்கிறது, the needs cannot be numbered. தமிழ்ல வேற மாதிரி போட்டிருக்குது, குறைகளுக்கு முடிவில்லை. ஆனா ஆங்கிலத்துல the needs cannot be numbered. சரி, ஒரு சுருக்கமான செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், அடிக்கடி படித்த வசனம், பல தேவமணிகள் பேசின வசனம், ஒரு 20 நிமிடங்கள்ல. என்னுடைய சூழ்நிலை தலைப்பு என்னவென்றால் ஜெபத்தின் அவசியம். இரண்டாவது, ஜெபிக்க வேண்டிய நேரம். மூன்றாவது, ஜெபிக்க வேண்டிய இடம். நான்காவது, ஜெபிக்க வேண்டிய காரியம். those who knows English, the need of a prayer. இல்ல சொல்லுங்க. எல்லாம் முக்கியம், முக்கியங்களில் ஜெபம் முக்கியம். புரியுதா? சாப்பாடு முக்கியம், வேலை முக்கியம். எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. முக்கியங்களில் ஜெபம் முக்கியம். எந்த அளவுக்கு அதை முக்கியப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் முக்கியப்படுத்துவார். நீட் ஆஃப் பிரேயர். இரண்டாவது, the time of the prayer. ஜெபிக்க வேண்டிய நேரங்கள். தேவை வரும்போது அல்ல, பிரச்சனை வரும்போது அல்ல. செய்தியில கவனிங்க. நம்பர் 3, the place of prayer. ஜெபிக்க வேண்டிய இடம். நான்காவது, ஜெபிக்க வேண்டிய காரியம். எல்லாரும் லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆரம்பமே சொல்லுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் கவனிங்க. ஜெபம் பண்ணுவதே ஒரு பெரிய போராட்டம். புரியவே இல்லை. பாத்தீங்களா? ஜெபம் பண்றது பெரிய போராட்டம். ஜெபிக்க உட்கார்றீங்க, அப்பதான் மொபைல் அடிக்குது. ஜெபிக்க உட்கார்றீங்க, அப்பதான் காய்கறிக்காரன் வரான். ஜெபிக்க உட்கார்றீங்க, அப்பதான் பால்கார வர. ஜெபிக்க உட்கார்றீங்க, என்னைக்கும் வராது உங்க அம்மா அப்பதான் வராங்க. புரியவே இல்லை. அப்போ ஜெபம் என்பது ஜஸ்ட் லைக் பாக்ஸிங். ஜெபம் என்பது யுத்த களம். நாங்கெல்லாம் 56 ஆண்டுகளாக ஜெபம் பண்றேன். என்னை விட உங்க ஐயா ரொம்ப ஜெபம் பண்ணிருப்பார். ஒவ்வொரு நாளும் ஜெபம் போன முழங்கால் போட்டாலே யுத்தம் தான். உடனே மனைவி, ஏங்க அந்த அடிச்சு பிடிச்சு ஓடுறாரு. ஒண்ணுமே இல்ல, கர்மம் போச்சு. சில இடங்கள்ல அந்த ஐயா, ஏமா சீக்கிரமா அப்படின்றாரு. ஒண்ணுமே இல்லை, அந்த தண்ணி கேட்கிறார். அதை அவரே எடுத்துக்கலாம். நான் சொல்ல வந்தது அந்த முதல் வருஷத்தை படிச்சு பாருங்க. 18:1. கவனிங்க. ஜபத்திலே சோர்வுகள் உண்டு. ஜபத்திலே ஜபம் என்பது யுத்த களம் தான். ஆனால் அதுல சொல்றாரு அவரு, ஏன் வார்த்தை சொல்றாரு, சோர்ந்து போகாமல். அப்ப என்ன வரும்? ஜபத்துல என்ன வரும்? சத்தமா. எல்லாருடைய வாழ்க்கையிலே பதில் பெறாத ஜபங்கள் ஒன்று இருக்கிறது. அப்படி சொல்லுங்க. என் ஜபங்கள் பதில் பெறவில்லை என்பதனால் தேவனை மறந்து விட்டார் என்ற பொருள் அல்ல. நம்புறீங்களா? என் ஜபங்கள் பதில் பெறவில்லை என்பதனால் தேவனை மறந்து விட்டார் என்ற பொருள், அதுக்கு சம்பந்தமே இல்லை.
பல நேரங்களிலே there are lot of unanswered prayer. பதில் பெறாத ஜெபங்கள் என் வாழ்க்கையில் உண்டு, உங்க வாழ்க்கையில உண்டு. பவுல் ஜெபித்தார், 3 முறை ஜெபித்தாராம். தேவனே, இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யும். தேவன் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும். இது பதிலா, இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். என்ன சொல்லியிருக்கணும்? நீக்கி விட்டேன். ஆனா தேவன் சொல்ற பதில், என் கிருபை உனக்கு போதும். புரியுதா? சொல்லுங்க. சில நேரங்களில பதில் கிடைப்பதில்லை, சமாதானம் கிடைக்கும், அதுவே பதில். புரியவே இல்லை. பதில் கிடைப்பதில்லை, சமாதானம் கிடைக்கிறது, அதுவே பதில். இப்படி சொல்லிட்டுமா? பதில் கிடைக்க சமாதானம் போயிடுச்சுதான். ஒரு அம்மா சொன்னாங்க, பிரஸ்டீஜ் குக்கர் வாங்கி பிரஸ்டீஜே போயிடுச்சுன்னாங்க. எப்படிமான்னு கேட்டேன். சீட்டு கட்டி வாங்கி இருக்கிறாங்க. சீட்டு ஒழுங்கா கட்டல. அவன் கேட்டான், உனக்கு பைபிள் ஒரு கேடாமான்னு கேட்டு போயிட்டான். உங்களுக்கு தெரியுமா, நாம் ஜெபித்த எத்தனையோ ஜெபங்கள் நம்முடைய சமாதானத்தை குலைத்திருக்கிறது. புரியும். அடைந்தால் மகாதேவி, இல்லையே மரண தேவி. முதல்ல மகாதேவி கொடுப்பார், பின்னால் மரண தேவி கொடுப்பார். புரியல? புரியாம ஆக்ட் பண்றீங்க. அடைந்தால் மகாதேவி என்றா இல்லையும் அந்த பொண்ணு சொல்லுது, அவன் தான் வேணும், இதெல்லாம் செத்துருவேன். முதல்ல அவனை கொடுப்பார், அப்புறம் கண்ணீரை கொடுப்பார். புரியவே இல்லை. எல்லாம் கரைகளை உயர்த்தி சொல்ல. There are 3 things in our prayer. நம்முடைய ஜெபத்திலே 3 விதமான பதில் கிடைக்கும். எஸ், அது எஸ் தான். அது நோவா மாத்த ட்ரை பண்ணாதீங்க. ஆண்டவர் நோன்னு சொன்னார்னா அதை எஸ்ஸா மாத்த ட்ரை பண்ணாதீங்க. வெயிட் அப்படின்னா பொறுத்துரு. சொல்லுங்க, ஆம், இல்லை, பொறுத்துரு. இந்த எஸ் என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம மாத்த ட்ரை பண்றோம். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு திருமணம், தேவன் சொல்றாரு, இந்த பையன் தான் உங்க மகளுக்கு மாப்பிள்ளை. கலர் பாக்குறீங்க, கேஷ் பாக்குறீங்க, காஸ்ட் பாக்குறீங்க, பிரைஸ்ட பாக்குறதே இல்லை. புரியவே இல்லை. கலர் பாக்குறீங்க, கேஷ் பாக்குறீங்க, காஸ்ட் பாக்குறீங்க, பிரைஸ்ட பாக்குறதே இல்லை. அவர் சொல்றாரு, என்ன பாருப்பா. இல்ல, அதை உன்னை பார்க்கல, பையனை பாக்குறேன். சொல்லிட்டு வாய்ப்புகளில் பிரச்சனை உண்டு, பிரச்சனைகளிலே வாய்ப்புகள் உண்டு. எல்லாம் சொல்லுங்க. All mummies always looking the opportunities. எல்லா தாய்மாருமே வாய்ப்புகள் தான் பார்க்கறாங்க. நான் தைரியமா சொல்ல முடியும், என் 3 பிள்ளைகளை திருமணம் செய்யும் போது நான் எந்த வாய்ப்பையும் பார்க்கல, கர்த்தரை தான் பார்த்தேன். இது இங்கே கூட தான். நான் அதை மிகைப்படுத்தி மேன்மையா சொல்லல. When God says yes, do it. சத்தமா சொல்லுங்க. எஸ் சொன்னா அது எஸ் தான். When God says no, அழுது புலம்பி மூக்க சிந்தி அவரை ஜெபம் பண்ண சொல்லி இவரை ஜெபம் பண்ண சொல்லி அதை நீங்க செயல்படுத்துறீங்கன்னா காலமெல்லாம் உங்க கண்ணீராய் மாறும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? When God says yes, yes. When God says no, தமிழ் புரியல. அது வேண்டாம், இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம், இந்த தொழில் வேண்டாம், இந்த உறவு வேண்டாம், இந்த நபர் வேண்டாம், இது வேண்டாம் சொன்னார்னா அதை எஸ் ஆக்குவதற்காக எந்த மனித முயற்சி மேற்கொள்ள வேண்டாம். புரிந்தால் ஆமென் சொல்ல வேண்டும். When God says no, don't take any manual action. தமிழ் புரியல. எந்த மனித முயற்சியோ மனித சக்தியோ மனித பலத்தையோ பயன்படுத்தாதீங்க. அதுவே காலமெல்லாம் ஒரு கண்ணீராய் மாறும். புரிந்த ஒரு ஆமென் சொல்லணும். இதுக்கு பின்னால் ஆவியாக உங்களோட பேச வராது என்ன என்பதை சொல்லுங்க. எஸ், நோ, வெயிட். சொன்ன நிச்சயம் சொல்றாரு இல்லைங்களா? மோசேக்கு 40 வருஷம் ஆச்சு. அவர் அழைத்தார். யாத்திரை 2ஆம் அதிகாரத்துல, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னோடு கூட இருப்பேன். 40 வருஷம் நத்திங் ஹேப்பன். ஆபிரகாம் வாழ்க்கையில உன்னை வெளியே அழைத்து கொண்டு போய் நட்சத்திரம் என்ன கூடுமானால் என்னை, உன் சந்ததி கடல் மணலை போல் இருக்கும். 25 ஆண்டுகள் ஒண்ணுமே நடக்கல. யோசேப்பின் வாழ்க்கையில அவர் சொன்னார், உன் கதிர் நிலைத்திரு, அது தலை தோன்றும், உன் சகோதரனுடைய கதிர்கள் அப்படி குனிந்திருக்கும். 13 ஆண்டுகள் அவர்கள் நிமிர்ந்திருந்தார்கள், சொன்னவன் தலை குனிந்திருந்தான். ஆனால் காலங்கள் மாறும்போது கர்த்தரை உயர்த்துவார். சொல்லுங்க. சில ஜெபங்கள் 40 ஆண்டுகள்
சில ஜபம் நீங்க கேட்கலாம், இது அநியாயமா இல்லையா? எனக்கு அது அநியாயம், ஆனா தேவனுக்கு நியாயம். உங்களுக்கு தெரியுமா? God has a syllabus for each and every person. என் வாழ்விலே அவர் வைத்த நோக்கங்கள் பெரிசு. ஒரு உண்மை சொல்றேன். 73ஆம் ஆண்டு டாக்டர் டிஜிஎஸ் அவரை தனியே சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். அவர் சில காலம் அவருக்கு உதவியா இருந்தேன். அந்த நாட்களிலே ஃபீபா தொலை வானொலியிலே பேசுவார். அப்பதான் மேட்டூர் சென்னைக்கு வந்தார். ஃபீபா வானொலி, அப்ப டிவி கிடையாது, 70-71. அப்படி ஒரு கடிதங்கள் வரும், நிறைய கடிதங்கள் வரும். அவர் போஸ்ட் கார்டு கொடுப்பார். அந்த போஸ்ட் கார்டுக்கு நான் கடிதம் எழுதி திருப்பி அவர்கிட்ட கொடுப்பேன். அவர் கையெழுத்து போட்டு அனுப்புவார். வரும் எல்லா கடிதங்களையும் கொடுப்பார். அப்படி ஒரு சின்ன சின்ன ஊழியம் ஆரம்பத்தில் 71, 72, 73. பிறகு இயேசு அழைக்கிற பத்திரிகை, அதை ஃபுல் பார்க்கிற ஒரு வாய்ப்பை அவர் தந்தார். அவர் தான் தந்தார். அதையும் பண்ணேன். அப்புறம் அவர் ஜெபித்தார் எனக்காக ஒரு முறை. எனக்கு ஒரு 21 மணி ஜெபம் பண்ணார். நம்பர் 1, உன்னை உலகத்தில் பல தேசங்கள் கொண்டு போவேன், உன்னை பெரிய ஊழியக்காரன் ஆக்குவேன், ஊழியக்காரனுக்கு நீ ஊழியக்காரனா இருப்பாய், உன்னை தலைவனாக்குவேன், சபைகளை ஸ்தாபிப்பாய், மனிதர்கள் சொல்லக்கூடிய இடங்களுக்கு உன்னை கொண்டு செல்லுவேன். 73 சொன்னாரு. 86 வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. புரியவே இல்லை. பாடுகள், போராட்டம், பிரச்சனை, வேதம் கொடுத்தப்பட்டது. அடுத்த வேலை சாப்பாடே இல்லை. I slept in the streets. புரியுது? ஒரு சட்டம் வாங்கினேன் தைக்கிறதுக்கு. 1 வருஷம் தைக்க முடியாம வச்சிருந்தேன். அதான் வாழ்க்கை. ஆனால் காலங்கள் மாறினது. தேவன் என்ன சொன்னாரோ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்தார். தேவன் கொண்டு போன தேசங்கள் எல்லாமே ஆச்சரியமானது. ஆப்பிரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, அமேசான் காடுகள், கம்யூனிஸ்ட் நாடுகள், ரஷ்யா, சைபீரியா, செக், ஸ்லோவேக்கியா, நிறைய கம்யூனிஸ்ட் நாடுகள், புத்த நாடுகள், கம்போடியா, வியட்நாம், பர்மா, இதெல்லாம் புத்திஸ்ட் கண்ட்ரிஸ், ஆபத்தான நாடுகள். நான் சொல்ல வந்த கருத்து சொல்லுங்க, ஜெபிப்பது என் கடமை, பதிலளிப்பது அவருடைய பொறுப்பு. இப்படி சொல்றேன், ஜெபிச்சு வையுங்க, என்னைக்காவது ஒரு நாள். வேகமாய் சொல்லுவேன், கடந்து போகிற சொல்லுங்க, சோர்ந்து போகாமல். ஜபத்துல என்ன ஒரு கட்டாயம்? எத்தனையோ பேர் சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஈவன் மைசெல்ஃப் எவ்வளவு ஜெபம் பண்றேன், பல சோறு வருது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது ஒரு 8 காரியம் சொல்றேன். நம்பர் 1, சோர்ந்து போகாமல். சொல்லுங்க எல்லாரும், எப்பொழுதும். முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? முதல்ல சொன்னேன், the need of a prayer. கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஜெபத்தின் அவசியம். ஏன் ஜெபிக்க வேண்டும்? வாழ்க்கையில சூழ்நிலை அவசியம். தெரியுமா? நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண்விழித்துக் கொள்கிறது. தமிழ் புரியவில்லை. நான் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே எத்தனை வேண்டுமா? நான் 5 மணிக்கு எடுத்துக்கிறேன். 5 மணிக்கு முன்னாலே பிரச்சனை கண்விழித்துக் கொள்கிறது. ஒருத்தர் 1:30 மணிக்கு போன் பண்ணி சொல்றாரு, ஐயா எனக்கு ஜோம் பண்ணுங்க, பயமா இருக்குதுன்ற. ஜபம் பண்றேன். அவர் சொல்றாரு, என்னங்க சுருக்கமா ஜோம் பண்றீங்க கேக்குற 1:30 மணிக்கு. தேவையா 1:30 மணி சுருக்கமா ஜோம் பண்ணாது? ஒண்ணு தெரியுமா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 10 அடைப்பு, 5 வெயின்ஸ் போட்டிருக்கிறேன் உள்ள. சில நேரங்கள்ல கண் விழித்த பிறகு தூக்கமே வராது. எத்தனை நேரங்கள்ல அது உண்மை. நான் சொல்லுங்க கருத்து என்னவென்றால், ஜெபம் என்பதே யுத்தம். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. It is not under the fan on the sofa. It is a warfare. வேதம் சொல்லுது. சொல்லுங்க, சோர்ந்து போகாமல். 2வது, டைம் ஆஃப் பிரேயர். சொல்லுங்க, ஜெபிக்க வேண்டிய நேரம். எல்லாம் வாய்ப்பு பார்க்குறீங்களா? முதல் வார்த்தை சொல்லுங்க, எப்போதும். சத்தமா. 5ஆம் வசனத்தினுடைய முதல் வார்த்தை எப்போதும். 3வது வரி அடிக்கடி. 7ஆம் வசனம் 2வது இரவும் பகலும். இன்னொரு முறை, the time of prayer. சொல்ல, ஜெபிக்க வேண்டிய நேரம். வேற வெட்டி இல்லைன்றீங்களா? சத்தமா? சாத்தியமா? சாத்தியமான்னு கேட்டேன். திரும்ப சொல்லுகிறேன், சாத்தியமில்லாத ஒன்றை என் வாழ்க்கையில் தேவன் சொல்லவே மாட்டார். இன்னொன்னு சொல்றேன், என்னால் செய்ய முடியாத ஒன்றை
என்னிடத்தில் எதிர்பார்க்க மாட்டார். இப்போ பாஸ்டர் பையன் இருக்கிறான், அவங்க மகன் இருக்குது, அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் என்ன செய்வான்னு. புரியுதா? அவன் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்பது ஒரு பெற்றோருக்கு தெரியும். இந்த பெற்றோருக்கே தெரியுமானால் என்னை படைத்தவருக்கு எல்லாமே தெரியும். He knows what I can, he knows what I cannot. என்னால் என்ன செய்ய முடியும் அவருக்கு தெரியும், என்னால் என்ன செய்ய முடியாது ஒன்று தெரியுமா? உங்களால் செய்ய முடியாத ஒன்றை செய்து சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? செய்ய முடியாத ஒன்றை என் உருவம் என்னது அறியோ, இந்த உருவம் அல்ல. He knows visible structure, he knows invisible structure. என்னுடைய இந்த தோற்றத்தை அறிவார், இந்த தோற்றத்தை அறிவார். சொல்ல மாட்டீங்களா? He never demand. நம்ம தான் டிமாண்ட் பண்ணுவோம். யோசிக்க மாட்டீங்களா? பாவம் ஏழை குடும்பம், இல்லாத குடும்பம், உன்னில்லாத குடும்பம், அந்த வீட்டு போய் டிமாண்ட் பண்றவே நம்மள மனசாட்சி உள்ளவங்களா? ஆனா தேவன் சொல்றாரு he never demand. அவர் சொல்கிறார் அந்த வார்த்தை, ஒரு முக்கியமான சொல்ல போறேன் என்று. முதல் வசனம், ஜெபம் பண்ண வேண்டும் என்று, ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து சத்தமா சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம், அவர்களுக்கு சத்தமா. ஜெபம் யாருக்கு? அவர்களுக்கு அல்ல. சொல்லுங்க, ஜெபிக்கிறவன் அவர், ஜெபிக்காதவன் அவைகள். புரியவே இல்லை, கொஞ்சம் குத்தம். ஜெபிக்க அவர்கள், ஜெபிக்காவிட்டால் ஜெபம் யாருக்கு தேவையில்லை. நீங்களா மிஸ் தானே, சாரி டீச்சர் தானே, அந்த மிஸ் அப்படியே பாத்துக்கிறாங்க. அவர்களுக்கு ஜெபம் தேவையில்லை. ஜெபம் யாருக்கு தான் தேவை? சொல்லுங்க. நீங்க அவர்களா இருந்தா ஜெபம் பண்ணுங்க, அவர்களா ஜெபம் பண்ண வேணாம். இப்படி சொல்லுங்க, அவர்களா இருந்தா ஜெபத்துக்கு வாங்க, நீங்க அவர்களா இருந்தால் நீ வரவே வேண்டாம். காக்கைக்கு ஜெபம் தேவையில்லை. பரப்பளவு இந்த அக்ரிகளுக்கு ஜெபமே தேவையில்லை. ஜெபிக்காவிட்டால் அக்ரினை, ஜெபித்தால் உயர்தினை. புரிந்தால் சரி. ஜெபிக்காதிருக்கிற ஒவ்வொரு ஜென்மங்களும் அவைகள். அது ஆணோ பெண்ணோ, படித்தவனோ படிக்காதவனோ, எதுல ஏத்துக்கிறீங்க? ஒரு சின்ன கேள்வி, ஏங்க அவர்களுக்கு அந்த அவர்கள் என்ற வார்த்தை அங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. படிங்களேன், என்பதை சொன்னார் அப்படி இருக்கலாம், என்பதை சொன்னார் அப்படிலாம். அது எதுக்கு அவர்களுக்கு சொன்னார்? சொல்லுங்க. அவர்களா இருந்தா கண்டிப்பா ஜெபம் தேவை. அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, குடும்பம் இல்லை, ரேஷன் கார்டு இல்ல, கேஸ் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, மாமியார் பிரச்சனை இல்லை, மருமக பிரச்சனை இல்லை. இது மொத்தமா நமக்கு தான் இருக்குது. மாமியார் பிரச்சனை இருக்குது, மருமக பிரச்சனை இருக்குது, உங்க பிரச்சனை எங்களுக்கு இருக்குது, எங்க பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. புரியவே இல்லை. சொல்லுங்க, ஜெபம் யாருக்கு? பிரச்சனை உள்ளவர்களுக்கு. ஜெபம் யாருக்கு? ஆண்டவர் சொன்னாரு, அவைகளை பாருங்கள், அவர் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அவைகளை போஷிக்கிறார். ஏன்னா அது ஒரு வேலையும் பண்ணல, ஜெபமே தேவையில்லை. என் ஊர்ல இருக்க எல்லா பிரச்சனையும் இங்க இருக்குது. உனக்கு தெரியுமா? நம்ம வெளியே போன உடனே வீட்டிலேயே சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது, புலி இருக்குது. புரியவே இல்லை. எல்லா மிருக காட்சி சார் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது. வீட்டுல இல்லையா? ஜுராசிக் பார்க்கே வீட்டுல இருக்குது. அந்த ஜுராசிக் பார்க்கை நம்ம டீல் பண்ணணும்னா இது அவசியம். சொல்லுங்க எல்லாரும். எங்க வீட்டுல என்னது? 2 கால் சிங்கம், 2 கால் புலி, 2 கால் எல்லாமே எங்க வீட்டுல இருக்குது. கரடி, ஓனாய். அதை ஜெயிக்கணும்னா அந்த வருஷத்துக்கு படிங்களேன். யாருக்கு ஜெபம் தேவை? சத்தமா சொல்லுங்க. நீ அவைகளா இருந்தா என்ன தேவையில்லை உனக்கு? தேவை யாருக்கு? மனிதனுக்கா மிருகங்களுக்கா? பிரச்சனை யாருக்கு? போராட்டம் யாருக்கு? அழுத்தங்கள் யாருக்கு? கண்ணீர் யாருக்கு? குழப்பங்கள் யாருக்கு? அடிக்கடி குரங்க மாதிரி தாவி தாவி போற மாதிரி யாருக்கு? மனம் ஒரு குரங்கு, சாரா குரங்குல சாராய் பிடிச்ச குரங்கு. சொல்லுங்க, ஜெபம் இல்லைன்னா ஜெபம் யாருக்கு தான்?
கைப்பிடி சொல்லுங்க. ஜெபம் வந்த இந்த ஜெபத்துக்கு வந்தவங்க அவர்கள் அதெல்லாம் சொல்ல போனேன். வந்தவர்கள் எல்லாம் அவர்கள், வராதவர்கள். எப்ப ஜெபிக்கணும்? நம்பர் 1 சொல்லுங்க. எப்பொழுதும். 5ஆம் வசனம். அடுத்து அப்புறம் 3வது வரை 5ஆம் வசனம் அடிக்கடி. அடுத்து 7ஆம் வசனம். சத்தமா சொல்லுங்க. ஆமென். யாருக்கு ஜெபிக்கணும்? அது வசனம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் ஜெபிக்க முடியும். The need of the prayer, the time of the prayer. யாரால ஜெபிக்க முடியும்? கரங்களை உயர்த்தி. அம்மா இந்த 5 ஜெபத்து வந்தீங்களே, நீங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சின்ன கேள்வி, இங்க இருக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லையா? நீங்க போய் தான் தீர்மானிக்கணும், தோசையா இட்லியான்னு, சட்னியா சாம்பாரா, அதுவும் புதினா சட்னியா தேங்காய் சட்னியா இருக்குது. ஆனாலும் அதை விடதான் பெருசு. சொல்லுங்க, யாருக்கு ஜெபம்? யாருக்கு ஜெபிக்க முடியும்? அந்த வசனம் தம்மால் சத்தமா. நீங்க கைப்பிடி சொல்லுங்க. அம்மா நீங்க இல்ல சத்தமா சொல்ல. நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அதனாலதான் வந்திருக்கிறீங்க. பரவாயில்ல. இந்த தம்பி தான் கீபோர்டு வாசித்தாரா? சூப்பர் தம்பி. உங்க மம்மி டேடி யாரு? சூப்பரியா. வருங்காலத்துல பெரிய ஊழியக்காரன் வரும். சரியா? சூப்பரா வாசித்தா. நீங்க மோட்டிவேட், நான் 4 பேர் சொல்றேன். எஜுகேட் யுவர் சில்ட்ரன், இவாஞ்சலைஸ் யுவர் சில்ட்ரன், என்கரேஜ் யுவர் சில்ட்ரன். என்ன சொல்லுங்க? எஜுகேட். எஜுகேட் யுவர் சில்ட்ரன். என்ன சொல்லுங்க? பைபிள் படிடா, ஜெபம் பண்ணுடா, சபைக்கு போடா. 2வது என்கரேஜ். நல்லா படிக்கிற, நல்லா வாசிப்ப, அடுத்து இன்னொரு நாள் நீ கூட உண்மையில செய்ய மாதிரி வருவ. என்கரேஜ். 3வது இவாஞ்சலைஸ். இந்த பையனை முதல்ல ஆண்டுக்கு ஆதாயம் பண்ணுங்க. நீங்க படிப்படின்னு சொல்றீங்களா? என்னைக்கு அவரா பைபிள் படின்னு சொல்லி கொடுத்துக்கிறீங்களா? சத்தமா. வாழ்க்கையில் ஃபெயில் ஆகலாம், ஆனா இதுல மட்டும் ஃபெயில் ஆகக்கூடாது. நான் பியூஸ்ல 3 தடவை ஃபெயில் ஆயிட்டேன், 8ஆம் கிளாஸ்லயே ஃபெயில் ஆயிட்டேன். அது ஒண்ணும் பெருசு இல்லை. அதான் ஆண்டவருடைய கீழே பாஸ் ஆயிட்டாங்க, பெரிய சந்தோஷம். சரி, சீக்கிரம் முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. ஐயா அங்க பாக்குறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு 8ஆம் வசனம் என்ன சொல்லுங்க? ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் சொல்லுங்க. எங்க பையனை சொல்லுங்க, எல்லாம் கரெக்ட் சொல்லுங்க. சொல்லுங்க. எஜுகேட் மை சில்ட்ரன், encourage my children, evangelize my children, empower my children. ஆமென். உண்மை சொல்லிட்டுமா? எங்க இந்த 3 பிள்ளைகளையும் அது திருமணம் ஆகிற வரைக்கும் 20 நேரங்களும் தலைமை கேட்டு ஜெபம் பண்ணுங்க. இப்ப கூட ஜெபம் பண்றது, வந்தா ஜெபம் பண்ணுங்க. இப்ப கூட உங்க ஜெபம் பண்ணீங்க தலைமை கே வச்சு சொல்ல. எம்பவர். எப்படியோ ஒண்ணு ஐயா அபிஷேகம் வரணும், இல்ல அவங்க அப்பா அபிஷேகம் வரணும், இல்ல அபிஷேகம் வரணும். அவரை யார மாதிரி வருவான் இன்னொருத்தர் சொல்றான். சரிதான், புரிஞ்ச சரிதான். இப்ப மாறிட்டான். கரைகளை போய் சொல்லுங்க. சொல்லுங்க. அதி சீக்கிரத்தில். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அவர்களுக்கு நம்புறீங்களா? எல்லாம் எல்லாம் வேத்த கையில் எடுத்து சொல்லுங்க. வேத்த கையில் எடுத்து. அதி சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். அது முந்தின வருஷத்தில் நியாயம் செய்ய அவர் இருப்பாரோ? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் அடுத்தவங்க கைப்பிடி சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. சீக்கிரம் நியாயம் செய்வார். சத்தமா. ஐயா அழகா பண்ணார். எதிர்பார்க்கும் முடிவுகளை நிச்சயமா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதிசீக்கிரத்தில். அங்க ஒரு கம்பேர் சொல்றாரு. ஒரு உலக மனுஷனை சீக்கிரம் செய்ய முடியுமானால் உன்னை படைத்தவர் அதிசீக்கிரம். சீக்கிரம் அல்ல. சொல்லுங்க. சொல்லுங்க. ஜெபத்தின் அவசியம். ஜெபிக்க வேண்டிய நேரம், ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. அவர் என்ன செய்வாரா?
படிச்சீங்களே. அடுத்த வசனம் 2 பேரை சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. நியாயம் செய்வார். சத்தமா. உங்களுக்கு நியாயமா இருக்கோ இல்லையோ அவருக்கு நியாயம். சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். பல நேரங்களில் தேவனை குறித்த ஒரு மனத்தாங்கள் உள்ள ஏற்படுது. ஏற்படாது இல்லைங்களா? தேவனை குறித்த மனத்தாங்கள் பண்ணிட்டாரு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு புருஷனை கொடுத்தாரு, என்னடிப்பட்ட ஒரு மனைவியை கொடுத்தாரு, உங்களுக்கு எனக்கு வியாதியை கொடுத்தாரு. ஒரு காரியம் சொல்றேன், சில நேரங்கள்ல God never answer, ஆனால் he gives grace. பதில் அளிப்பதில்லை, ஆனா கிருபை தருகிறார். இது அந்த கிருபை டு கேரி ஆன். அந்த கிருபை எதுக்கு தெரியுமா? அதோடு நீ பிரயாணம் பண்ணு. உங்களுக்கு தெரியல, மோசே சாகுற வரைக்கும் அவருக்கு மந்த நாவு தீக்குவாய் தான். அவர் யார் தெரியுமா? அவர் கோல் நீக்கினா சமுத்திரம் 2 பிளக்கும். கண்மலையை பார்த்து பேசினா தண்ணீர் வரும். அவர் ஜோமல்ல வானத்திலிருந்து காடை வரும். இத்தனை செய்து அவர் மூலமாய் செய்தவருக்கு அவர் நாவை தர முடியாதா? முடியும். ஆனால் தேவன் சொல்றாரு, டிராவல் வித் இல்ல சார், எப்படி சொல்லுங்க, அதோடு பயணம் பண்ணுங்க, அக்கறை கொண்டு போய் சேர்த்துருவேன். புரியவே மாட்டேன். எல்லாரும் எழுந்து சொல்லுங்க, தேவனே உண்மை குறித்த மனத்தார்கள் வந்தாலே எனக்கு ஆபத்து. நல்லா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஜெபத்தின் அவசியம். சோர்வுகள் மாறும், இல்லாமை மாறும், வெறுமைகள் மாறும், தண்ணீர் மாறும். கிருபை என்ற வார்த்தைக்கு பொருள் இந்த வசனத்தை முழுமனதாய் நம்புவது. கிருபைனா வீடு கார் பங்களா இல்ல. என்னைக்கு இந்த வசனத்தை நம்புறீங்க அதான் கிருபை. எல்லாம் பேர் சொல்லுங்க, இந்த வசனத்தை நம்புறேனே. நம்பிக்கைக்குரியவர், நம்ப தகுந்தவர். பல நேரங்களில் நான் கூட நினைக்கிறேன் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. I never smoke, I never drink. எந்த கெட்ட பழக்கம் இல்லை. எனக்கு 10 அடைப்பு. நான் ஒரு வெஜிடேரியன் தான். இத்தனைக்குமே அதிகமா எந்த எல்லாம் சாப்பிடுறதே இல்லை. அப்படிப்பட்ட எனக்கு 10 அடைப்பு. நான் அடிக்கடி கேட்பேன், ஆண்டவரே குடிகாரன் நல்லா இருக்கிறான், ஸ்மோக் நல்லா இருக்கிறான், இரவும் பகலும் ஊழியம் பண்றோம். இந்த யூடியூப்ல என்னுடைய பிரசங்கம் 11,000 பிரசங்கம் இருக்குது. புரியலையோ? அதை படிக்கணும், நான் உருவாக்கணும், அதை நான் பண்ணணும். இந்த பிள்ளைகள்லாம் சொல்லணும், உங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு. அதான் எனக்கு வேலையே. இன்னைக்கு கூட மதுரையில சும்மா இருக்கிற நேரங்கள்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணித்தான் இங்க வந்திருக்கிறேன். சொல்லுங்க, இரவும் பகலும் எப்பொழுதும் அடிக்கடி. ஆமென். சமயம் வாய்த்தாலும் அவர் என்ன செய்வார்? சத்தமா எப்ப செய்வார்? சொல்லுங்க. சொன்னவர், உண்மை உள்ளவர், நம்பத்தகுந்தவர், நம்பிக்கைக்குரியவர், அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர். கரங்களை தட்டி அவன் சொல்லுவோம்.